வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மனநிறைவா இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு சந்தோஷமா இது வரைக்கும் வீடியோ பதிவு பண்ணதே கிடையாது. அது என்ன சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்ம தளபதி சொன்ன மாதிரி வரலாறு திரும்பிடுச்சு. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. நம்ம தளபதியோட தலைமையில் தமிழக அரசு அமைய போகுது. திமுகவுக்கு சரியான பாடம் புகட்டியிருக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்லணும். எந்த அளவுக்கு மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. முதல்வர் வேட்பாளராக இருந்த ஸ்டாலின் அவர்களே அவருடைய சொந்த தொகுதியில் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. ஆப்போசிட்ல அதே தொகுதியில் தாவேகா வேட்பாளர் VS பாபு அவர்கள் வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் திமுகவுக்கு பாடத்தை புகட்டியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். இன்னும் 2 நாட்களுக்குள்ள மே 7ஆம் தேதி பதவி ஏற்பு நாளையுமே சொல்லிட்டாங்க. மே 7ஆம் தேதி நம்ம தளபதி பதவி ஏற்க போறாரு, சிஎம் பதவி. இதுக்கு இடையில நிறைய பேர் சில விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மையா 118 தொகுதி வேணும், தாவேகா கிட்ட இருக்கிறது 108 தொகுதி தான், இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படும், அதனால விஜய் ஆட்சி அமைப்பாரா, சிஎம் ஆவாரா அப்படின்ற மாதிரிலாம் குழப்பிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நினைச்சு தாவேகாவுடைய தொண்டர்கள் குழம்பி போவாதீங்க. பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. 10 எம்எல்ஏக்கள் அப்படின்றவங்க ஆட்டோமேட்டிக்காவே தாவேகாவுக்கு சேர்ந்துருவாங்க. அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ தளபதி தான் சிஎம். அந்த சீட்ல இன்னும் 2 நாள்ல போயிட்டு உட்கார போறாரு. அதுல டவுட்டே குளறுபடிகளே கிடையாது. அந்த 10-11 எம்எல்ஏக்கள் அப்படின்றவங்க ஆட்டோமேட்டிக்கா தாவேகாவுக்கு சேர்ந்துருவாங்க. அந்த பேச்சுவார்த்தைகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ தளபதி சிஎம் ஆகிறதுல எந்தவித குழப்பமும் கிடையாது. ஒரு சில சின்ன தடைகள் முன்னாடி இருக்குது. அதை தாண்டி தளபதி சிஎம் சீட்ல உட்கார போறது அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம். இப்போ வந்திருக்கிறது எல்லாமே சின்ன தடைகள் தான். எவ்வளோ தடைகளை தாண்டி தளபதி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றத நாம் அவர் கட்சி ஆரம்பிச்ச டைம்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல அரசியலுக்கே வரமாட்டாருன்னாங்க, அப்புறம் மாநாடு நடத்த மாட்டாருன்னாங்க, மக்களை சந்திக்க மாட்டாருன்னாங்க, அதுக்கப்புறம் பரப்புரை பண்ண மாட்டாரு அப்படின்னாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தளபதி வெளியில மக்களை சந்திச்சாரு. அப்புறம் பெர்மிஷன் கொடுக்காம அப்புறம் கரூர் விவகாரத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் மேலே தூக்கி போட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுல இருந்துமே மீண்டு வந்தாரு. விசாரணைக்கு சிபிஐக்கு கூப்பிட்டு அலக்கழிச்சாங்க. அதுல இருந்துமே மீண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பர்சனல் ப்ராப்ளம்ல வச்சு அவரை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சாங்க. அதுல இருந்துமே மீண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கடைசியா ஜனநாயகன் படம், அந்த படத்தையுமே ரிலீஸ் பண்ண விடாம என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அப்பா அவ்வளோ குடைச்சல் அவருக்கு கொடுத்திருந்தாங்க. அதாவது என்னன்னா ஜனநாயகன் படத்தை பேசாம அப்பவே ரிலீஸ் பண்ணிருக்கலாமா? இப்போ தமிழ்நாடு சிஎம் விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டோட படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ என்ன பண்ண முடியும்? உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய அதிசயமான விஷயங்கள் இந்த தேர்தலில் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 13-14 அமைச்சர்கள் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. திமுகவினுடைய 13-14 அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் தான் வின் பண்ணிருக்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு தளபதிக்கு, அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படின்றது சாதாரணமான வெற்றியே கிடையாது. அதாவது ஒரு சில தொகுதிகளை தவிர தாவேகாவினர் ஜெயிச்சிருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளில் அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்றது வெறும் 1000, 2000, 10,000 அதுக்குள்ள அடங்கி போகல. 30,000, 40,000, 50,000 கிட்டத்தட்ட 95,000 ஓட்டு வித்தியாசத்துலலாம் தாவேகா வேட்பாளர்கள் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நினைச்சு பாருங்க, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வெற்றி எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆரம்பத்தில் தளபதியை பற்றி எவ்வளோ அவதூறுகள் அவர் மேலே பரப்பியிருந்தாங்க. நடிகன் நாடாளக்கூடாது, இவர் ஒரு 10 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு, இவ்வளோ % கூட ஓட்டு வாங்க மாட்டாரு, அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா கூட இது மாறாது, அவருக்கு அரசியல் தெரியாது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அவதூறை அவர் மேல போய் கலப்பினாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துலையுமே எம்ஜிஆர் அவர்களை எடுத்து வச்சு உதாரணம் சொல்லி பேசுவார். அவருடைய ஆட்சி போல வரப்போகுது அப்படின்றத எடுத்து வச்சு தளபதியுமே பேசுவாரு. நம்மளுமே நிறைய இடங்கள்ல பேசியிருக்கோம். அந்த சமயத்துல ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எம்ஜிஆரோட போயிட்டு விஜயை கம்பேர் பண்றீங்களேப்பா, எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின அளவுக்கு ஓட்டு சதவீதம்லாம் விஜயால வாங்க முடியாது, 10 இடம் 5 இடத்துல கூட அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ ஆனா இங்க உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ரெக்கார்டு ஹிஸ்டரி எல்லாத்தையுமே தளபதி பிரேக் பண்ணிட்டாரு. அதுவும் எப்படி? கூட்டணி வச்சு கிடையாது, தனியா நின்று களத்துல இறங்கி
108 இடங்கள் 35% வாக்குகளை வந்துட்டு தளபதி பெற்று ஹிஸ்டரி ரெக்கார்ட்னு எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களே பார்த்தோம் அப்படின்னா முதல் முறை அவர் வந்து தேர்தலில் போட்டியிடும் போது திமுகலேருந்து பிரிஞ்சு வந்து அதிமுகன்ற கட்சி ஆரம்பிச்சு முதல் முறை தேர்தலில் போட்டியிடும் போது 30% வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாரு. அந்த ரெக்கார்டையுமே வந்து பிரேக் பண்ணி இப்போ தளபதி 35% ஓட்டு அப்படின்றத பெற்றிருக்கிறாரு. அதே போல எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியா தமிழகத்துல கட்சி ஆரம்பிச்சு முதல் முறையா தேர்தலை சந்திச்சு எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே இல்லாம போட்டியிட்டு 100 இடத்துக்கு மேல பெற்றது தளபதி தான் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா. அதே போல சென்னை டிஎம்கேவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி எலெக்ஷனோட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசி சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ சென்னை யாரோட கோட்டையா மாறி இருக்கு? சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியில வெறும் 2 தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி, துறைமுகம் தொகுதி, இது 2 மட்டும்தான் டிஎம்கேக்கு போயிருக்கு. இதை தவிர்த்து சென்னையில் இருக்கக்கூடிய 14 தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் நஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் கிடையாது, மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஓட்டு வித்தியாசத்தில் தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒட்டுமொத்த சென்னையுமே தாவேகாவினுடைய கோட்டையா வந்துட்டு மாறி இருக்குது. இதுல இன்னொரு விஷயத்தையுமே இந்த இடத்துல வந்துட்டு பதிவு பண்ணணும். மொத்தமா நம்ம தாவேகா வந்துட்டு 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கோம் இல்லையா, 108 தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருக்கோம் இல்லையா. அதுல 35 வயசுக்கு உட்பட்ட யங் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு எத்தனை பேர் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 26 எம்எல்ஏக்கள் 35 வயசுக்குள்ள உட்பட்ட 26 வேட்பாளர்கள் வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையுமே வந்துட்டு பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இப்போ நம்மளுடைய தாவேகா பார்த்தோம் அப்படின்னா 108 இடங்கள்ல வின் பண்ணியிருக்கிறாங்க, 108 எம்எல்ஏக்கள் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க இல்லையா. இதுல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டது. அதே போல தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் அப்படின்றது மற்ற கட்சியை விட அதிகமாகவே தமிழக வெற்றி கழகத்துல வழங்கப்பட்டது. இதுல விஜய் மக்கள் இயக்கத்துல ரொம்ப நாளா இருந்து தளபதியோட உழைத்து மக்களுக்கு நல்லது செஞ்ச இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படின்றது வழங்கப்பட்டிருந்தது. இப்போ வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் 108 பேர் இருக்கிறாங்க இல்லையா. அதுல எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலே 35 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களையே மொத்தமா 23 பேர் வெற்றி பெற்று இப்போ எம்எல்ஏவா ஆயிருக்கிறாங்க. அதே போல 26 தலித் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 13 பெண் வேட்பாளர்கள் வந்துட்டு 13 பெண்கள் வேட்பாளர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் வேட்பாளரும் வந்துட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. களத்துல இறங்கி வேலை பார்த்து அவங்களும் இப்போ வெற்றி பெற்று எம்எல்ஏவா இருக்கிறாங்க. அதே போல ஒரு மாற்றுத்திறனாளி வேட்பாளரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ எதனால இது எல்லாத்தையும் பிரிச்சு இவ்வளோ கவுண்டிங்கோட சொல்றேன் அப்படின்னா எந்தெந்த வகையிலலாம் வெற்றிகள் நமக்கு வந்திருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல இதை வந்துட்டு பதிவு பண்றேன். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல வந்துட்டு பதிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசின வீடியோக்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. திமுகவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள விமர்சிச்சிருந்தாங்க. விமர்சனம் அப்படின்றது யார் வேணா வைக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனா சரியான முறையில விமர்சனம் அப்படின்றத வைக்கணும். அவர் பேசியிருந்த வீடியோவை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் என்ன பேசியிருந்தாரு, ஒரு டிரைவரோட மகனுக்கு கழுத்துல துண்டு போட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவீங்களா, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவர் பேசி வச்சிருந்தாரு. இந்த இடத்துல அதே தான் நானும் சொல்றேன், நீங்க சொன்ன அதே ஆள் அந்த டிரைவருடைய மகன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்ப எம்எல்ஏவோட மகன் தான் எம்எல்ஏ ஆகணுமா? என் டிரைவருடைய மகன் வந்துட்டு எம்எல்ஏ ஆக முடியாதா? அவர் இப்போ களத்துல நின்று ஜெயிச்சு தளபதியோட ஆதரவோட எம்எல்ஏ ஆயிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ராயபுரம் தொகுதியில ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அவர் நீண்ட காலமா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து மக்களுக்கு பணியாற்றி இருக்கிறாரு. அவருக்கு தளபதி சீட்டு கொடுத்திருந்தாரு, அவரும் இப்போ ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்துட்டு அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. இதை நான் வந்துட்டு அதாவது ஓட்டுநருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஜெயிச்சிருக்கிறாங்க, ஓட்டுநர் ஜெயிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டிரைவருடைய மகன் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பிரிச்சு எல்லாம் பேசல. சில பேர் இதை எடுத்து வச்சு ஒரு இதுவா பேசியிருந்தாங்க இல்லையா, பிரகாஷ் ராஜ் அவர்கள் போன்றோர். ஸோ அவங்களுக்கு தெரியணும் இந்த இடத்துல அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை எடுத்து வச்சு பதிவு பண்ணி பேசியிருக்கிறேன். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய அமைச்சர்கள்ல ஒரு 13-14 பேர் வந்துட்டு தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. பெரும்பாலான இடங்கள்ல அவங்கள தோற்கடிச்சு தாவேகவினர் முன்னாடி வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த அமைச்சர்கள்லாம் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு லிஸ்டே இருக்குது. அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், மா சுப்பிரமணியன் அவர்கள், முத்துசாமி அவர்கள், தாமோ அன்பரசன், பழனிவேல் தியாகராஜன், ராஜேந்திரன், டிஆர்பி ராஜா, கீதா ஜீவன், மூர்த்தி, அன்பில் மகேஷ்,
காந்தி, ஆவடி நாசர், மாவேந்தன், சாமிநாதன் இப்படி பல அமைச்சர்கள், பல மூத்த அமைச்சர்கள் தோல்வியை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல டிவிகேவினுடைய வேட்பாளர்கள் வந்துட்டு முன்னாடி வந்து வெற்றியை சந்திச்சிருக்கிறாங்க. இதுல சில மூத்த அமைச்சர்கள் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்துல டிவிகே வேட்பாளர்கள் கிட்ட தோத்துருக்குறாங்க அப்படின்றதையும் புள்ளி விவரத்தோடயே சொல்றேன். சில குறிப்பிட்ட அமைச்சர்கள் கேளுங்க. அதுல முதல்ல இருக்கக்கூடியவர் வந்து துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். இவர் பார்த்தோம் அப்படின்னா காட்பாடி தொகுதி, கிட்டத்தட்ட தாவேகா வேட்பாளர்கிட்ட 7600 ஓட்டுகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. 7600 ஓட்டுகள் வித்தியாசத்துல தாவேகா வேட்பாளர் முன்னாடி வந்து வெற்றியை தழுவிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் மாசு அவர்கள், மா சுப்பிரமணியன் அவர்கள். இவருடைய தொகுதி சைதாப்பேட்டை தொகுதி. சைதாப்பேட்டை தொகுதியும் டிஎம்கேவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா டிவிகே வேட்பாளர் தான் வெற்றியை தழுவிருக்கிறாரு. மா சுப்பிரமணியன் அவர்கள், அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் 28500 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. டிவிகே வேட்பாளர்கள் 28500 வாக்குகள் வித்தியாசத்துல டிவிகேவினுடைய வேட்பாளர் வெற்றியை சந்திச்சிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முத்துசாமி அவர்கள் தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. அடுத்ததா முக்கியமான அமைச்சர், உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், கரூர் விவகாரத்துல கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழுத ஒரு அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, அன்பில் மகேஷ் அவர்கள். இவரை வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். அவருமே வந்துட்டு அவருடைய தொகுதியில தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அவரும் வந்துட்டு மதுரை மத்தியில தோல்வியை சந்திச்சிருக்கிறார். இப்போ சொன்னவங்க எல்லாரும் திமுகவினுடைய அமைச்சர்களா இருந்தவங்க. அதாவது இப்ப நம்ம சொல்லும் போது முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்ற மாதிரி தான் போட்டுக்கணும். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. பெரும்பாலான இடங்கள்ல இவங்க எல்லாரையும் தோற்கடிச்சு முன்னாடி வந்து வெற்றி பெற்றது யாரு அப்படின்னு பார்த்தா டிவிகேவினுடைய வேட்பாளர்கள் தான். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்துட்டு பதிவு பண்ணணும். அதாவது முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலேயே வந்துட்டு தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. அவரை எதிர்த்து தாவேகா சார்பாக போட்டியிட்டது யார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், பிஎஸ் பாபு அவர்கள். எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா 8000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு செய்கை காமிச்சு சில விஷயங்கள், அந்த வீடியோலாம் கூட வந்துட்டு ட்ரெண்ட் ஆனிச்சு இல்லையா. ஸோ அதே பாணியில் திரும்ப பதிலடி கொடுக்குற மாதிரி பிஎஸ் பாபு அவர்கள் செஞ்சு போட்ட வீடியோலாம் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 8000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் பிஎஸ் பாபு அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறாரு கொளத்தூர் தொகுதியில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பதவியை வந்துட்டு முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பதவியுமே வந்துட்டு ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்கட்சி தலைவரா தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த எதிர்கட்சியா திமுக வந்துட்டு செயல்படும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சேப்பாக்கம் தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அங்க எம்எல்ஏக்கான இந்த வெற்றி பெற்ற சான்றிதழை வாங்க வரும்போது செய்தியாளர்கள் வந்து சில கேள்விகளை கேட்கும்போது அவர் பதிலுமே வந்து கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினரா நான் சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு நான் சேவை செய்வேன், அவங்க வந்துட்டு என்னை வந்து ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க, அதே போல எதிர்கட்சியாகவும் நாங்கள் வந்துட்டு செயல்படுவோம். அது போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு நீங்களா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்களுடைய கட்சியில மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லோரும் ஆலோசித்து நாங்கள் வந்துட்டு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்றதையும் செய்தியாளர்களுக்கு முன்னாடி தெரிவிச்சிருக்கிறார். அடுத்ததாக இருக்கக்கூடியது தான் மிக மிக முக்கியமான கேள்வி. அதாவது 118 தொகுதி அப்படின்றது ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவை. நம்ம கிட்ட 108 தொகுதிகள் தான் இருக்குது. என்ன ஆக போகுது, என்ன பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நாம கிட்ட வந்துட்டு 108 இருக்கிறாங்க இல்லையா, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இதுல ஒரு எம்எல்ஏ வந்துட்டு இப்போ குறைவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு ஒருத்தரை வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் ஆகலாம், இல்லை வேற ஆளை கூட மாற்றலாம். ஆனால் இப்போ தற்சமயத்துக்கு தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆளை போடணும். ஸோ அப்படி போடும்போது அந்த எம்எல்ஏ பெரும்பான்மையில் வந்துட்டு வரமாட்டாங்க, பெரும்பான்மை கவுண்டிங்கில் வந்துட்டு வரமாட்டாங்க. ஸோ அவங்க வந்து சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் பதவியில் போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ குறைஞ்சி நமக்கு எவ்வளோ வந்துடும்னா 107 வந்துடும். அப்போ மிச்சம் நமக்கு எவ்வளோ தேவைப்படும், இந்த சைடு ஒரு 3, அந்த சைடு ஒரு 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 எம்எல்ஏக்கள் அப்படின்றது வந்து நமக்கு தேவைப்படும். வெளியிலேருந்து எம்எல்ஏக்கள் நமக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸ் வந்துட்டு 5 தொகுதி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இல்லையா.
காங்கிரஸ் தாவேகா சைடு வந்து விஜய் அவர்களோட கை கோர்க்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இன்னொரு தகவலுமே வெளியில வந்திருக்குது. காங்கிரஸ்ல ஜெயிச்சிருக்கக்கூடிய அந்த 5 எம்எல்ஏக்களும் கிறிஸ் சோடங்கர் இருக்கார் இல்லையா, காங்கிரசினுடைய நிர்வாகி, அவரோட இணைந்து விஜய் அவர்களை வந்து சந்திக்க போறாங்க அப்படின்ற தகவலும் கூட வெளியாயிருக்குது. ஸோ நாளைக்கு நாளன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே போல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதிகமாக விஜய் அவர்களோட போயிட்டு கை கோர்க்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும் வந்துட்டு தகவல் சொல்லப்படுது. அதே போல இங்க இருந்து ஒரு 5 எம்எல்ஏக்கள் வந்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கணக்கில் எடுத்துக்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணியில இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க இல்லையா கம்யூனிஸ்ட் கட்சி, ஏற்கனவே அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விரிசல், அதாவது திமுக கூட்டணியில சின்ன சின்ன விரிசல் இருக்கிறதா பேசப்பட்டு வந்தது அரசியல் விமர்சகர்களால. ஸோ இப்பவும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியில வந்து தாவேக்கால இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் தலா 2 இடங்கள் அப்படின்னு ஜெயிச்சு மொத்தமா கம்யூனிஸ்ட் கட்சி 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து 4 எம்எல்ஏ வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் தரப்புலையுமே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வச்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன, அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் எங்க கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தல, அப்படி ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னா நாங்க எங்க குழுவோட எங்க மாநில குழுவோட இணைந்து நாங்க வந்துட்டு போகலாமா என்ன அப்படின்றத பத்தி ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், விஜய் அவர்கள் சைட்ல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தினா வந்து இணைவோம் அப்படின்றது தான் சூதகமாக அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்தும் 4 எம்எல்ஏக்கள் அந்த சீட்டு அப்படின்றதுமே வந்துட்டு வந்துடும் அப்படின்றது தான் ஓரளவுக்கு சொல்லப்படுது. அதே போல் அடுத்ததாக விசிக பார்த்தோம் அப்படின்னா, திருமாவளவன் அவர்களுடைய கட்சி பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 எம்எல்ஏக்கள் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது அவர் என்ன வைக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் இடதுசாரி கட்சிகள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட தான் வந்துட்டு ஆலோசிக்கிறோம், அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினா நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ விசிகவும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் விசிக கிட்ட தளபதி விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவாரா அப்படின்றது வந்து தெரியல என்னன்னு. ஸோ இப்போ விசிகவும் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம கணக்கு வச்சோம் அப்படின்னா விசிக கிட்டையும் 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் லீக் கட்சி, அவங்களும் வந்துட்டு 2 எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் தாவேகாவோட வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதே போல் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா பாமக, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கட்சி, அவங்களுமே வந்துட்டு 5 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்களும் தாவேக்கால வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் 1-2 பேர் குறைஞ்சாலுமே கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே நமக்கு 120 இல்லைனா 118 தொகுதிகள் அந்த பெரும்பான்மை ஜெயிக்கிறதுக்கான எம்எல்ஏக்கள் வந்துட்டு ஷியராக வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ மே 7ஆம் தேதி தளபதி பதவி ஏற்க போறாரு, முதல்வரா சிஎம்மா வந்துட்டு பதவி ஏற்க போறாரு. ஸோ அதுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது முடிவு பெற்றும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. பேச்சுவார்த்தைகளுமே வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்குது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றி பெற்ற வேட்பாளர்கள், தாவேகாவினுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பனையூரில் அமைந்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்திருந்தாங்க. இன்னைக்கு மே 5ஆம் தேதி நம்மளுடைய வருங்கால சிஎம் இல்லை, சிஎம் சீட்ல இன்னும் 2 நாளில் உட்காந்துருவாரு நம்மளுடைய சிஎம் தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற தாவேகாவினுடைய வேட்பாளர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்கஷனுமே வந்துட்டு போயிருக்கு. இந்த பெரும்பான்மை அமைக்கிறதுக்கு யார் யாரோட பேச்சுவார்த்தை நடத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷனும் போயிருக்குது. ஸோ இது வரைக்கும் நடந்த டிஸ்கஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கோட்டையன் அவர்களுக்கு தற்காலிகமாக சபாநாயகர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்தெந்த சிறிய கட்சிகள் வந்து விஜய் அவர்களோட கைகோர்க்க போகிறாங்க, நம்ம தளபதியோட கைகோர்க்க போகிறாங்க அப்படின்றது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிய வந்துடும். ஸோ இந்த பெரும்பான்மை எல்லாமே முடிவாயிட்டு சிஎம் சீட்டில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தளபதியுடைய ஆட்டம் அப்படின்றது ஆரம்பிக்கும். நாம் எல்லாருமே வந்து காத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்வுகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், யார் யாரெல்லாம் தளபதியோட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.